இந்திய ராணுவ தளங்களை குறிவைத்து பாகிஸ்தான் தாக்கும் நிலையில் உதவிக்கு இளைஞர்கள் குவிந்து கொண்டிருக்கிறார்கள். சண்டிகரில் ஏராளமான இளைஞர்களும் இளம் பெண்களும் ராணுவத்திற்கு உதவ குவிந்திருக்கிறார்கள். பாரத் மாதா கி ஜெய் என்ற முழக்கத்துடன் சண்டிகரில் இளைஞர்கள் ஏராளமோர் குவிந்து கொண்டிருக்கிறார்கள். பஞ்சாபில் விமானப்படை தளத்தை பாகிஸ்தான் குறிவைத்திருக்கும் நிலையில் ராணுவத்திற்கு உதவ இளைஞர்கள் குவிந்திருக்கிறார்கள். இளைஞர்களும் இளம் பெண்களும் தாமாக முன்வந்து தன்னார்வலர்களாக செயல்பட ஒப்புதல் வழங்கியிருக்கிறார்கள். இந்திய ராணுவ தளங்களை குறிவைத்து பாகிஸ்தான் தாக்கும் நிலையில் உதவிக்கு இளைஞர்கள் குவிந்து கொண்டிருக்கிறார்கள். சண்டிகரில் ஏராளமான இளைஞர்களும் இளம் பெண்களும் ராணுவத்திற்கு உதவ குவிந்திருக்கிறார்கள். இந்திய ராணுவ தளங்களை குறிவைத்து பாகிஸ்தான் தாக்கும் நிலையில் உதவிக்கு இளைஞர்கள் குவிந்து கொண்டிருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமாரன். வணக்கம் ராஜகுமாரன், குழந்தைக்கும் தகவல்களை சொல்லுங்கள். தேச உணர்வோடு ஒன்று கூடி இருக்கக்கூடிய ஒரு பெரிய இளம் பட்டாளத்தை அங்கே பார்க்கின்றோம். அந்த இளைஞர் பட்டாளத்துக்கு நடுவே இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளையும் பார்க்கின்றோம். இந்திய ராணுவம் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளுக்கு முழு ஆதரவு தெரிவித்து ராணுவத்திற்கு எந்த வகையில் எங்களால் உதவ முடியுமோ அந்த வகையில் உதவுவதற்கு தயாராக இருக்கின்றோம் என்று குறிப்பிட்டு நம்முடைய ராணுவத்திற்கு ஆதரவாகவும் ராணுவத்திற்கு தேவையான உதவியை வழங்கவும் தயாராக இருப்பதாக குறிப்பிட்டு கையெழுத்திட்டு தங்களுடைய ஆதரவினை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த இளைஞர்கள் பஞ்சாபை நோக்கி பல்வேறு தாக்குதல்களை நடத்துவதற்கு பாகிஸ்தான் தொடர்ந்து முயற்சித்துக் கொண்டிருக்கின்றது. அமிர்தசரஸாக இருக்கட்டும், சண்டிகராக இருக்கட்டும், பஞ்சாபை ஒட்டி இருக்கக்கூடிய அனைத்து இடங்களையும் குறிவைத்தபடி பாகிஸ்தான் நாட்டினுடைய ஏவுகணைகள் படையெடுத்துக் கொண்டிருக்கின்றன. அனைத்தையும் நம்முடைய வான்படை வீரர்கள் அழித்துக் கொண்டிருக்கின்றார்கள். பாகிஸ்தானினுடைய வான்பரப்பிலிருந்து எந்த விதமான ஒரு ஏவுகணையும் முடியாதபடி நடவடிக்கை எடுக்கப்படுகின்றது. இந்த சூழ்நிலையில் தான் ஒட்டுமொத்த தேசமும் ராணுவ வீரர்களுக்கு பின்னால் நிற்கின்றது. உலகத்தினுடைய மிகப்பெரிய இளைஞர் பட்டாளத்தை கொண்டிருக்கக்கூடிய இந்திய நாட்டு இளைஞர்கள் என்ன உதவி வேண்டுமோ அந்த உதவியை செய்வதற்காக ராணுவத்திற்கு தயாராக இருக்கின்றார்கள் என்று குறிப்பிட்டு தற்போது ஒன்று கூடியிருக்கின்றார்கள். இந்தியாவினுடைய பலம் என்பது இந்திய ராணுவத்திடம் இருக்கக்கூடிய உலகத்தின் சிறந்த ஏவுகணைகளோ, உலகத்தின் மிகச்சிறந்த போர் விமானங்களோ, உலகின் சிறந்த போர் தளவாடங்களோ அல்ல. அது மட்டும் கிடையாது. இந்தியாவினுடைய இளைஞர் பட்டாளம் தான் இந்திய ராணுவத்திற்கு இருக்கக்கூடிய மிக 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 பெரிய பலம். எதை வேண்டுமானாலும் நம்மிடமிருந்து எடுத்துவிடக்கூடும். ஆனால் இந்த இளைஞர் பட்டாளத்தினுடைய ஆதரவை, தேச உணர்வை ஒன்றும் செய்ய முடியாது என்கின்ற உண்மையை பறைசாற்றக்கூடிய வகையிலே பஞ்சாபிலே ராணுவத்திற்கு ஆதரவாக குரல் எழுப்பியபடி தற்போது ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் ஒன்று கூடியிருப்பதை பார்க்கின்றோம். அங்கிருக்கக்கூடிய ஒரு பூங்காவை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதியிலே தன்னெழுச்சியோடு இந்த இளைஞர்கள் ஒன்று கூடியிருக்கின்றார்கள். தன்னார்வலர்களாக ராணுவத்திற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும், எங்கள் உயிரையும் இந்திய ராணுவத்திற்காக கொடுப்பதற்கு நாங்கள் தயார் என்று குறிப்பிட்டு அந்த இளைஞர்கள் ஒன்று கூடி இருக்கக்கூடிய காட்சியை பார்க்கின்றோம். நம்மிடம் இருக்கக்கூடிய ராணுவ எண்ணிக்கைக்கு
பாகிஸ்தான் என்கின்ற ஒரு நிலப்பரப்போ அந்த நாட்டினுடைய ராணுவமோ ஒரு சவாலே கிடையாது. கண் அசைவை கொடுக்க வேண்டியவர்கள் கொடுத்தால் போதும் ஒட்டுமொத்த பாகிஸ்தான் நிலங்களையும் துண்டாடி முடித்து விட முடியும். அந்த அளவு ஏவுகணைகள் உண்டு, போர் விமானங்கள் உண்டு, போர் வீரர்கள் உண்டு. இந்த வரலாற்றிலே 1947க்கு பிறகு பாகிஸ்தான் ஒருபோதும் இந்திய ராணுவத்தை பின்வாங்க செய்தது கிடையாது. போரில் வெற்றி என்பது வேறு, தோல்வி என்பது வேறு. குறைந்தபட்சம் சண்டை போட்டு ஒரு நாட்டினுடைய ராணுவத்தை பின்வாங்க செய்யக்கூடிய அளவுக்கு கூட சண்டையிடும் வல்லமை கொண்ட நாடல்ல பாகிஸ்தான். எனவே இளைஞர்கள் தன்னெழுச்சியாக ராணுவத்தில் தங்களை இணைத்துக் கொள்ள வேண்டிய தேவையோ, ராணுவத்திற்கு ஆதரவாக இளைஞர்கள் துப்பாக்கியை எடுக்க வேண்டிய அவசியமோ இந்திய நாட்டுக்கு கிடையாது. ஆனாலும் நம்முடைய ராணுவ வீரர்களுக்கு தங்களுடைய ஆதரவை தெரிவிப்பதற்காக அவர்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு நடவடிக்கைக்கும் பின்னால் கோடிக்கணக்கான இளைஞர்கள் பின் நிற்கின்றோம் என்று சொல்லக்கூடிய விதமாக இந்த சண்டிகரிலே இளைஞர்கள் ஒன்று கூடியிருக்கின்றார்கள். சண்டிகர் மட்டுமல்ல, தமிழ்நாட்டினுடைய தலைநகர் சென்னை உட்பட பல இடங்களிலும் பேரணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஆங்காங்கு பூங்காக்களிலே இளைஞர்கள் ஒன்று கூடி கொண்டிருக்கின்றார்கள். ஒன்று கூடி அவர்கள் பாகிஸ்தானுக்கு எதிராகவும் இந்திய அரசுக்கு ஆதரவாகவும் ராணுவத்தினுடைய நடவடிக்கைக்கு ஆதரவு தெரிவித்தும் தங்களுடைய முழக்கங்களை எழுப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். காவல்துறையினர் அந்த இடத்தில் இருக்கக்கூடிய காட்சியையும் பார்க்கின்றோம். ஆனால் காவல்துறையினரும் கூட அந்த இளைஞர்கள் தன்னெழுச்சியாக அந்த முழக்கம் எழுப்பி உற்சாகத்தோடு இந்திய ராணுவத்திற்கு தெரிவிக்கக்கூடிய அந்த வாழ்த்தொழிகளை கேட்டபடிதான் இருக்கின்றார்கள். ஒவ்வொரு இளைஞர்களும் தன்னெழுச்சியாக வந்திருக்கின்றார்கள். மதங்களுக்கு அப்பாற்பட்டு அங்கு நிற்கக்கூடிய அனைவரும் இந்தியர் என்கின்ற உணர்வோடு ஒன்றுபட்டு நிற்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கின்றோம். பஞ்சாப் என்பது நேரடியாக பாகிஸ்தானின் தாக்குதலுக்கு இலக்காகக்கூடிய ஒரு மாநிலம். ஜம்மு காஷ்மீர் எப்படி பாகிஸ்தானால் பல பாதிப்புகளை சந்தித்திருக்கின்றதோ, அதே போன்று பஞ்சாப் மாநிலமும் அங்கு இருக்கக்கூடிய ராணுவ படைத்தளங்களும் பல பாதிப்புகளை சந்தித்திருக்கின்றன என்பதை கடந்த காலத்திலே பார்த்திருப்போம். அப்படி இருந்தும் பாகிஸ்தான் ராணுவத்திற்கு எதிராக அந்த ஒரு மூர்த்த குணத்தோடு இந்திய இளைஞர்கள் ஒன்று கூடி இந்திய ராணுவத்திற்கு தங்களுடைய வாழ்த்தொழியை எழுப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். ஒட்டுமொத்த தேசமும் ராணுவம் எடுக்கக்கூடிய நடவடிக்கைக்கு பின்னால் இருக்கின்றன. அரசியல் வேறுபாடுகளுக்கு அப்பாற்பட்டு அனைத்து கட்சியும் இந்திய ராணுவத்திற்கு தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கின்றன. நம்முடைய வான்படை, நம்முடைய தரைப்படை, நம்முடைய கடற்படை எப்போது வேண்டுமோ அப்போது உள்ளே புகுந்து தாக்குவதற்கு தயாராக இருக்கின்றது. இதுவரை இந்தியாவின் ஆயுதங்கள் உள்ளே சென்றிருக்கின்றன. இதே நிலை தொடர்ந்தால் இந்திய ஆயுதங்களை தூக்கியபடி ராணுவ வீரர்களும் உள்ளே நுழைவார்கள் என்பதுதான் தற்போதைய நிலவரமாக இருக்கின்றது. கராச்சி ஒரு பக்கம் கரும்புகை சூழ இந்திய தாக்குதலுக்கு இலக்காகி இருக்கின்றது. இஸ்லாமாபாத் தொடங்கி கராச்சி வரை இருக்கக்கூடிய அனைத்து முக்கிய நகரங்களையும் சுற்றி வளைத்திருக்கின்றன நம்முடைய ட்ரோன்கள். எப்போது வேண்டுமானாலும் எந்த இடத்தின் மீது வேண்டுமானாலும் குண்டுமழை பொழியக்கூடும் என்ற சூழ்நிலையில் தொடர்ந்து பாகிஸ்தானுக்கு எதிரான தாக்குதல் நடவடிக்கைகளை இந்தியா வேகப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் ராணுவத்திற்கு ஆதரவாக இளைஞர்கள் ஒன்று குழுமிக் கொண்டிருக்கின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.